காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தது கோரிக்காகம். இங்க பாரு கோரி, நம்ம பையனுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்காத. அப்புறம் அவன் பெரியவன் ஆயிட்டானா நமக்கு தான் கஷ்டம். தான் பிள்ளையோட மனசு என்னன்னு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. பாசம் இருந்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க. இப்ப அவன் சின்ன பையனா இருக்கான். அவன் கேட்டது எல்லாம் நம்மளால செய்ய முடியுது. இதுவே அவன் பெரியவனா வளர்ந்துட்டானா அவனோட தேவைகள் எல்லாமே அதிகமாயிடும். அப்போ அதையெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியாது. கொஞ்சமாவது அவனை பொறுப்போட வளர்க்க கத்துக்க கோரி. இப்படி சொன்ன காலுக்காகம் அங்கிருந்து வெளியில பறந்து போச்சு. அம்மா, அப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை. இதனால தான் அப்பாவையே எனக்கு சுத்தமா பிடிக்கிறதில்ல. நீ எதுக்குடா செல்லம் இப்படி வருத்தப்படுற? அதான் அம்மா இருக்கேன்ல. உனக்கு என்ன தேவைன்னாலும் அம்மா செய்யறேன், சரியா? அம்மா, எனக்கு 100 ரூபா பணம் கொடுங்க. பக்கத்து காட்டில் திருவிழா நடக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, நானும் போகணும். கோரிக்காகம் தான் பையனுக்கு 100 ரூபா பணம் கொடுத்தது. இப்படிதான் அவன் எப்ப பணம்னு கேட்டாலும் மறு பேச்சு பேசாம கொடுத்துட்டு இருந்தது. டே சின்னு, திருவிழாவுக்கு போகிறதுக்கு உங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? எங்கள் அம்மா எனக்கு 20 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. என்னது, உங்கள் அம்மா 20 ரூபா தான் பணம் கொடுத்தாங்களா? ஆனால் எங்கள் அம்மா எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. கிளி, உங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? எங்கள் அம்மா எனக்கு பணமே கொடுக்கலடா. அப்படியா? அப்போ நீ திருவிழாவுக்கே வர வேண்டாம். இப்படி சொல்லிட்டு சக்குவும் சின்னுவும் மட்டும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க. சக்கு, திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு? சரி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? என்னது, உங்களுக்கா? நீங்கள் கொடுத்த பணம் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடவே பத்தல. இதில் உங்களுக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வர்றது? அதே காட்டுல ஒரு கழுகு சிக்கன் ரைஸ் கடை நடத்தி வந்துச்சு. சக்கு அந்த சிக்கன் ரைஸ் கடைக்கு போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தான். அவன் கையில் பணம் கிடச்சிட்டா போதும், உடனே அந்த கடைக்கு போயிடுவான். இப்படி அடிக்கடி சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடணுன்ற ஆசை அதிகமாயிடுச்சு. அவங்க அம்மா கொடுக்குற பணம் போதாமல் வீட்டில் அப்பப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டான். காலுஜி, இங்கே லோன் கட்டுறதுக்காக 1000 ரூபா பணம் வச்சுருந்தேன். நீங்களாவது எடுத்தீங்களா? வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன். நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தையே நான் எதுக்காக எடுக்க போறேன்? நல்லா தேடி பாரு, நீயே எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப. இல்லைங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே தான் லோன் கட்டுறதுக்கு 1000 ரூபா வச்சுருந்தேன். 500 ரூபா தான் இருக்குது. 500 ரூபாயை காணோம். யார் எடுத்திருப்பாங்க? வேற யார் எடுத்திருப்பாங்க? அதான் வீட்டில் ஒரு நல்லவன் இருக்கானே, அவன் தான் எடுத்திருப்பான். நீ என்கிட்ட இருந்து திருடுற, அவன் உன்கிட்ட இருந்து திருடுறான். அவனும் அப்புறம் உன்ன மாதிரி தானே இருப்பான். சரி, அவன் வீட்டுக்கு வரட்டும். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆஹா, சிக்கன் ரைஸ் என்ன அருமையாக இருக்கு. அங்கிள், எனக்கு இன்னொரு பிளேட் சிக்கன் ரைஸ் கொடுங்க. காலுஜி, எப்பவுமே இருட்டுறதுக்குள்ள ஜக்கு வீட்டுக்கு வந்துடுவான். இன்னைக்கு இவ்வளோ நேரமாயும் வரல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. வாங்க போய் அவனை தேடி பார்ப்போம். இப்படி சொன்ன காலுக்காகமும் கோரிக்காகமும் ஜக்குவை தேடி பறந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஜக்கு கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தாங்க. ஐயோ ஜக்கு, உனக்கு என்னாச்சுடா? எந்திர்றா. கோரி, அழுவுறத நிறுத்திட்டு வா, சீக்கிரமா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். இப்படி சொன்ன காலுக்காகமும் கோரிக்காகமும் ஜக்குவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்கே அவனை செக் பண்ண டாக்டர், உங்கள் பையன் இன்னைக்கு என்ன சாப்பிட்டான்? தெரியல டாக்டர், ஆனால் அடிக்கடி வெளியில் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவான். இவனோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்தா இன்றைக்கும் இவன் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்ருக்கான். அதிகமாக சாப்பிட்டதால ஜீரணமாகாமல் மயக்கமாயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாக வந்திருந்தா உயிருக்கே கூட ஆபத்தாயிருக்கும். உங்கள் பையனுக்கு இன்ஜெக்ஷன் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இனிமே அதிகமாக வெளியில் சாப்பிட்றத நிறுத்திக்க சொல்லுங்கள். நானும் சொல்லுவேன் டாக்டர். வெளியில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே இவன் கேட்குறான். சரிங்க டாக்டர், இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன். கோரி, உனக்கு என்ன இங்க ஆஸ்கர் அவார்டா கொடுக்குறாங்க? டாக்டர் அம்மா முன்னாடி அந்த நடிப்பு நடிக்கிற?
நீ என்னமோ அவனை கண்டிச்சு வளர்த்த மாதிரியும் அவன் உன் பேச்சை கேட்காத மாதிரியும் சொல்ற. அவனுக்கு செல்லம் கொடுத்து உன் பேச்சை கேட்டதால தான் அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. காலுக்காகம் இப்படி பேசினதுக்கு கோரிக்காகம் எந்த பதிலும் சொல்லலை. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. அம்மா, எனக்கு தான் இப்போ உடம்பு சரியாயிடுச்சுல, எனக்கு ஒரு 100 ரூபா வேண்டாம் வேண்டாம் 50 ரூபா கொடுங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன். 100 ரூபா இல்லை, 50 ரூபா இல்லை, இனிமே உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன். ஒழுங்காக போய் புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.